நம்மளுடைய வாஸ்து பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய நேயர் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்வி, டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டு அருகாமையில இருக்கலாமா? அப்படி இருக்கலாம் அப்படின்னா எங்க திசையில இருக்கலாம்? இல்ல வரவே கூடாது அப்படின்னா நம்ம மாற்றத்துக்கான வழிகள் என்ன அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய. இன்னைக்கு இருக்க டே அண்ட் ஏஜ்ல டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது வந்து ஒரு 3-2 தெருவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது பெருகி போச்சு. ஏன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் அப்படின்றது ஜாஸ்தியாக இருந்தால அதை பில்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையிலும். ஆகையால முக்கவாசி இடங்கள்ல டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பார்க்கறது ஒரு அடிப்படை விஷயம். இது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை கிராமமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கார்பரேஷன் இடமா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் வந்து எலக்ட்ரிசிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது. அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3-4 தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வாஸ்துல டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே வரலாம் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தென்கிழக்கு சார்ந்து வரலாம். ஒரு வீட்டுடைய தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு மூலைக்கு வெளியில். இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்களில் காம்பவுண்டே இருக்காது. அந்த பட்சத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டு உள்ளேயே, அதாவது வீட்டு உள்ள இன்சென்ஸ் காம்பவுண்ட் இல்லாதால அது வந்து வெளியில் வந்தால் கூட அது வந்து நமக்கு நம்மளுடைய இடத்துடைய கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கணும். வாஸ்து ரீதியாக சொல்கிறேன் நான். அதனால தான் வந்து காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எசென்ஷியல்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடத்துல அது கிழக்கு சார்ந்தோ இல்லை தெற்கு சார்ந்தோ நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வருது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான், தவறு கிடையாது. தெற்கு சார்ந்து தாராளமாக இருக்கலாம். தென் மேற்குல இருக்கு அப்படின்னா ஓகே, நத்திங் டு வரி. ஆனால் அது வடகிழக்குல இருக்கு அப்படின்னா அது வந்து மிக மிக கன்சர்னிங்கான ஒரு ஃபேக்ட். அந்த விஷயத்த வந்து நம்ம இமீடியட்டாக மாத்துறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும். வடகிழக்குல வடக்கு சார்ந்தும் வரக்கூடாது, கிழக்கு சார்ந்தும் வரக்கூடாது. அதே போல வடமேற்குலையும் வராமல் இருக்கிறது நல்லது. கிழக்குல நடுவுலையும் வரக்கூடாது, வடக்குல வரவே கூடாது. நம்மளுடைய வீட்டுக்கு வெள்ளியாக இருந்தாலும் காம்பவுண்ட் போட்டு நம்ம பிரித்தாலும் வடகிழக்குல நிச்சயமா வரவே கூடாது, வடமேற்குலையும் வரக்கூடாது. வடக்குல எந்த இடத்துலையுமே காம்பவுண்ட் இருந்தாலும் அது வெளியில வருது அப்படின்றது நல்லது கிடையாது. இது ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பல டன்கள் வெயிட் உள்ள ஒரு விஷயம். நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லை, ஆனால் பட் அது வந்து வெயிட்டை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். அந்த பலமான வெயிட்டான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வடகிழக்குல இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். நிச்சயமா ஆண்களுக்கு அது வந்து ஒரு பொருளாதார ரீதியாக அவருடைய வேலை நிமித்தமாக அது வந்து ஒரு பாதிப்பு அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய லெவலில் தடைப்படும். ஆகையால் வீட்டுக்கு வடகிழக்குலையும் வடக்கு சார்ந்தும் கிழக்கு சார்ந்தும் வடமேற்குலையும் நிச்சயமாக டிரான்ஸ்ஃபார்மர்கள் வராமல் இருக்கிறது சால சிறந்தது. வரலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கிழக்குல தெற்கு கிழக்கோ, அது கிழக்கு கூட மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தெற்கு பக்கம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தென்மேற்குல தாராளமா இருந்தது அப்படின்னா விட்டுருங்க. இது வந்து ஒரு சில இடங்கள்ல உங்களால மாற்றவே முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து வீடு வந்துட்டு இருக்கும், ரோட்லேயும் அந்த அளவுக்கு பெரிய இடங்கள் இல்லாமல் இருக்கும், வசதி இல்லாமல். ஏன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி இந்த கார்பரேஷன் ஏரியாவில் எல்லார் வீட்லேயுமே கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததால் அவங்களால வந்து ஏற்கனவே இருந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய அமைப்புக்கு ஏற்றவாறு தான் சாலைகள் அமைத்திருப்பாங்க, மற்றவர்களுடைய காம்பவுண்ட் வாலும் அமைச்சிருப்பாங்க. ஆகையால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு நம்மளால மாற்றவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்னு நம்மளுடைய நேர்கிட்ட இருந்ததால அவங்களுக்கு சொல்கிறேன். வாஸ்துட்டிக்கல நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் தவறு அப்படின்னா அந்த விஷயத்த மாத்துறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா நம்ம மாறி வேற வீட்டுக்கு போகிறது தான் அதை விட சால சிறந்த ஒரு விஷயம். நீங்கள் காம்பவுண்ட் இருக்கு, நானும் இருப்பேன், நான் ஏதாவது ஒரு பரிகாரம் கொடுங்க, நான் பரிகாரத்தை வச்சு வாழணும் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக சாத்தியமே கிடையாது. கோயில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா சில கோயில்கள் நம்ம வந்து சொல்லலாம், ஆனால் அந்த கோயில்களும் உங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி நிச்சயமாக தரும் வீடு மாற்றத்துக்கான
உங்களுக்கு இப்போ பணம் இல்லை வீடு மாற்றுறதுக்கு வாடகைக்கு இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம ஈபியில் போய் ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்க மாற்றிடுவாங்க அப்படின்னா அதுக்கான வழியும் வந்து ஒரு சில கோயில்கள் நிச்சயமாக செய்யும். அந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கோயில் அப்படின்னா அது வந்து காமாட்சி அம்மன் கோயில் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். இப்போ வடகிழக்கில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க. அந்த கோயிலுடைய வழிபாடை வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமையில வச்சுங்க. அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த அம்பாள் வந்து நிச்சயமாக மாற்றி கொடுப்பாங்க. அங்கே வழியில் டிரான்ஸ்ஃபார்மர்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக வடக்கு கிழக்கு சார்ந்து வரவே கூடாது. தென்கிழக்கில் தெற்கு சார்ந்து தாராளமாக வரலாம், தென்மேற்கில் தெற்கு மேற்கு சார்ந்து தாராளமாக வரலாம், வடமேற்குலையும் வராமல் இருக்கிறது நல்லது. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாஸ்துடிக்கில் ஒரு பெஸ்டான லைஃப்பை நிச்சயமாக லீட் பண்ண முடியும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிலே சரணம். நாள் பிச்சொக்கலிங்கம் திருவிழிலே சரணம் சரணம் சரணம்.